ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடி காசு சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே ஷோரூமில் வந்துட்டு மனோஜுக்கு வந்துட்டு நடந்த விஷயத்த அவங்களோட ஃப்ரெண்டோடு ஷேர் பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு டாக்டரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை பார்க்க போகிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டாக்டர் வந்து அந்த டைமில் சும்மா ரெஸ்ட்டுக்காக பக்கம் போயிருக்காரு. அந்த சமயத்தில் ஸ்டாஃபுமே வந்து கவனிக்காமல் விட்டுருக்காங்க. அப்போது மனநிலை பாதிக்கப்பட்ட அவருடைய அப்பா வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சேரில் வந்து உட்காந்துக்கிறாங்க. ஸோ அப்போது மனோஜும் அவரோட ஃப்ரெண்டும் போகிறாங்க. அப்போது நடந்த விஷயங்களை சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு குழந்தை பிறக்கணுன்னா ஒரு குழந்தை மாதிரி பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர். நடந்த விஷயங்கள் அதாவது ஏதோ அவர் சொல்லவும் அவருக்கு தான் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த மனோஜ்க்கு சுத்தமாக அறிவே இல்லை. அவர் சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு டாக்டர் இப்படியெல்லாம் சொல்கிறாரே அது உண்மையாக தான் இருக்கும், அப்படி நம்மளும் நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுபடி வீட்டில் போய் மனோஜ் என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ரோகிணியுமே ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வீட்டில் எல்லாருமே வந்து மனோஜ் இப்படி பண்ணுறதை பார்த்துட்டு எல்லாருக்குமே பயங்கர சிரிப்பாக வருது. ஸ்ருதி விழுந்து சிரிக்கிறாங்க. மீனாமே என்னங்க அண்ணாவுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா என்னப்பா ஆச்சு இவனுக்கு, எங்கேயாச்சும் கீழே விழுந்துட்டானா, மண்டையில் அடிபட்டுருச்சா, இல்லை நாய் கடிச்சிச்சு அப்பத்துலேருந்து ஏதாச்சும் ஆயிடுச்சா அப்படி அப்படின்னு மனோஜ் பயங்கரமாக மனோஜை பார்த்து கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ரோகிணியுமே இருந்துக்கிட்டு மனோஜ் என்ன இது பாரு எல்லாரும் எப்படி சிரிக்கிறாங்க, இதுக்கு தான் நான் ஆரம்பத்துலேயே சொன்னான் கேட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியுமே சொல்லிட்டு இருக்காங்க. யார் பேச்சையும் கேட்காம மனோஜ் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்குவோம், அப்பா இவன் ஏதோ ஆயிடுச்சுப்பா இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ யார் சொல்லியும் கேட்காம இப்படி பண்ணிட்டுருக்காரு மனோஜ். அதுக்கப்புறம் என்னதான் ஆச்சுன்னு சொல்ல போறியா இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டுருக்க எதுவுமே கேட்காம அவர் பாட்டுக்கு மனோஜ் குழந்தை தனமாவே பால் டப்பாவை வாயில் வச்சுக்கிட்டு ஊஞ்சலில் உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்கவும், அப்போது இதுக்கு ஒரே வழி அது மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து யோசிச்சு பல்லான்னு ஒரு அற விஷாரு. குழந்தையா இருந்தால் கூட சொல் பேச்சு கேட்கலன்னா இப்படி தான் அழிச்சு உண்மையாக வர வைக்கணும், அதுக்கு நல்லது சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு முத்து வந்து சொல்லிட்டு பல்லார்னு ஒரு அறை கொடுக்குறாரு. இப்போது டக்குன்னு மனோஜ் வந்து எழுந்திரிச்சு நின்றுடுறாரு. புட்டியை கீழே வச்சுக்கிட்டு, பா என்னப்பா இவன் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, பின்ன அடிக்காமல் உனக்கு கொஞ்சம் வாங்கல, ஏன்னா இது சின்ன பொண்ணுத்தனமாக இப்படி பண்ணிகிட்டு இருக்க, கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, படித்து 7 கடந்த வயசாகுது, நீ ஒரு குழந்தைய பெற்று வளர்க்க வேண்டிய வயசில் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவோடைய அப்பா சொல்லவும், அப்போ தான் அவன் நல்லா கேளுங்கப்பா, இவனுக்கு இந்த மாதிரி ஒன்று விட்டாதான் இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான், படிச்சிருக்கானே தவிர அறிவில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமாக வீட்டில் திட்டிகிட்டு இருக்கவும் நடந்த விஷயங்களை மனோஜ் வந்து எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, யாருடா எந்த டாக்டர்டா உனக்கு இப்படி சொன்னான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் பயங்கரமாக திட்டிட்டு, மனோஜ் இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது, இது யாரோ சொன்னாங்கிறதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா, எந்த ஒரு டாக்டருமே இப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க, ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வேறு ஏதோ ஒரு யாரையோ பார்த்துட்டு வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு புரிகிற மாதிரி மனோஜ்க்கு வந்து எடுத்து சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. விஜயா கூட அப்போ ரோகிணியுமே இருந்துக்கிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போய் மனோஜை பயங்கரமாக திட்டுறாங்க. என்ன மனோஜ் இது எல்லாரும் முன்னாடியும் இப்படி அவமானப்படுத்துறியே, இங்கே பாரு நமக்கு குழந்தை பிறக்காததுக்கு காரணம் ஆன்ட்டி, யாரோ டாக்டர் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காத, நம்ம 2 பேரும் முதல்ல ஒன்று சேர்ந்து வாழணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலேயும் ஒருத்தர் கீழேயும் படுத்துட்டு இருந்தால் எப்படி நமக்கு குழந்தை பிறக்கணும், நீ தான் உன் அம்மா பேச்சை கேட்டு என்னை தொடுறது கூட இல்லையே, அப்படி எப்படி குழந்தை பிறக்கும், இது புரியாத நீ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க மனோஜ் அப்படின்னு திட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் சரி விடு ரோகிணி, ஏதோ அப்படி தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனாவுமே முத்துக்கிட்ட சொல்லிட்டு, ஏங்க வித்யாவோட கல்யாணம் இருக்குது இல்லைங்க நாளைக்கு, பூ டெக்கரேஷன் வேலையெல்லாம் நடந்துட்டுருக்கு கோயிலில், நான் போய் என்ன ஏது எப்படி எல்லாம் முடிஞ்சிச்சான்னு பார்த்துட்டு வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியுமே கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. கோயிலில் ஆராபாரமாக எல்லாமே நடந்துட்டுருக்கு. வித்யாவுமே அங்கே இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃப்ரெண்ட் அதாவது வித்யா வந்து ஃபோன் பண்ணுறாங்க ரோகிணிக்கு, என்னடி இன்னும் ஆளையே காணோம், நீ கோயிலில் எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க, இங்கே இன்வைட் பண்ணால் யாராச்சும் இருக்கணும்ல, எனக்குன்னு இருக்கிற ஃப்ரெண்டு நீ மட்டும்தான், எனக்கு வேறு யாரோடய தெரியும், நீயும் வந்தால் தானே இங்கே கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், என்னடி என்னோடய கல்யாணத்துக்கு எனக்கு மேக்கப்லாம் போட மாட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு, வித்யா அதுக்கு என்ன நான் உனக்கு ஃப்ரீயாகவே போட்டு விட்றேன் அப்படின்னு ரோகிணியும் சொல்லிட்டுருக்காங்க. உனக்கு அதாவது எனக்கு நீ எவ்வளவோ ஹெல்ப்லாம் பண்ணியிருக்க, இது கூட பண்ணலனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஹெல்ப் பண்ணதுக்காகவும் நீ கேட்டதுக்காகவும் இல்லை, நான் அப்படி கேட்கல, எனக்கு மேக்கப் போடுறதுக்கு வேறு யாரும் இருக்காங்க, நீ போட போகிற, யார் கூப்பிட்டாலும் காசு கொடுக்கணும், தெரியாதவங்களை கூப்பிட்டு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்றதை விட தெரிஞ்ச உன்னை கூப்பிட்டு எனக்கு கல்யாணத்துக்கு மேக்கப் போட சொல்லலாம்ல அப்படின்ற மாதிரி வித்யா சொல்லிட்டு இருக்கவும், அவ்வளோதாண்டி கண்டிப்பாக அதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சீக்கிரம் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
அதுக்கப்புறமா சரி மனுச்சுன்னா வித்யாவுடைய கல்யாணத்துக்கு போகிறேன், நீ எப்படியாச்சும் போ, ஆனால் இந்த மாதிரி லூசுத்தனமாக மட்டும் திரும்பவும் பண்ணிகிட்ருக்காத அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவோட கல்யாணத்துக்காக ரெடி ஆகிட்டு ரோகிணியுமே கிளம்புறாங்க. ஸோ அப்போ எங்கள் வீட்டில் இருக்கவங்க முத்து அதாவது அவரு கூட ஏதோ வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ முத்துவுமே அங்கே தான் போகிறாரு. ஸோ மாப்பிள்ளை கூட போயிட்டு எல்லா ஏற்பாடையும் பண்ணிகிட்ருக்காங்க. கல்யாண வேலைகள் எல்லாத்தையுமே எடுத்து முத்து தான் செஞ்சிட்ருக்காரு. நமக்கு தெரிஞ்ச பையன் முதல்லேருந்தே ஆரம்பத்துலேருந்தே நம்ம கையால் தான் எல்லாத்தையுமே பண்ணால் அவனுடைய கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு முத்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காது. பின்னாடி சமையல் வேலை இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோயிலில் பூஜை தட்டு அது இதுன்னு ரோகிணியுமே அதாவது எடுத்துட்டு வர சொந்தங்களையும் வரவேற்றுட்டு இருக்காங்க. ரோகிணியுமே அங்கே போயிட்டு வித்யாவுமே கூட மேக்கப் லைட்டாக டச்சப் பண்ணி விட்டுடுறாங்க. நாளைக்கு தாலி கட்டும்போது நல்லா பண்ணிக்கிட்டா போதும், இப்போதைக்கு சிம்பிளாக போதும் அப்படின்னு வித்யா சொல்லிடுறாங்க. அதனால ரோகிணி சிம்பிளாக மேக்கப் போட்டு முடிச்சுட்டு வரவங்க எல்லாரும் இன்வைட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ மீனாவுமே தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கவங்க ஒருத்தர் கல்யாணி அப்படின்றது ரோகிணியே நல்லாவே அவங்களுக்கு தெரியும். ஸோ இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க, இவங்கள பார்த்துருக்கேன், சேகர் பொண்டாட்டி கல்யாணி, இவங்க பேர், இவங்க எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க அப்படின்னு யாராக இருந்தாலும் யூஸ்வலாக கல்யாணத்துக்கு போனால் தெரிஞ்சவங்க அப்படின்னா அவங்கள பார்த்து பேசுவோம். அந்த மாதிரி தான் அவங்களுமே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ரோகிணி அவங்கள பார்த்துடுறாங்க. அவங்கள பார்த்த உடனே அங்கேருந்து மறைஞ்சு போயிடுறாங்க. அப்படியே பதற்றமாக போய் ஒளிஞ்சிட்ருக்காங்க. அப்போ வித்யா இருந்துக்கிட்டு என்னடி ஆச்சு, ஏன் இங்கே நின்றுட்டுருக்கா, அங்கே இருந்துக்கிட்டு வர்றவங்களை இன்வைட் பண்ணாமல் ஏன் இங்கே நின்றுட்டுருக்கா அப்படின்னு வித்யா கேட்குறாங்க. அப்போது ரோகிணி இருந்துக்கிட்டு பாரு அங்கே ஒருத்தர் உட்காந்துட்ருக்காங்களா, அவங்க எனக்கு நல்லாவே தெரியும், அதாவது என்னோடய எக்ஸ் ஹஸ்பண்ட் கிறிஷோடைய அப்பாவோடைய ரிலேட்டிவ், அவங்க கண்ணில் நான் மாட்டினேன்னா அவ்வளோதான், அவங்க என்னை பார்த்துட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். என்னை பார்த்து என்கிட்ட ஏதாச்சும் பேசி அப்புறம் வீட்டில் இருக்கவங்க இது பாருங்க மீனா முத்து வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறதுடி, அவங்களை எப்படியாச்சும் இங்கேருந்து போக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணியுமே பேசிகிட்டு இருக்காங்க வித்யா கிட்ட. அப்போ வித்யா இருந்துக்கிட்டு எப்படிடி கல்யாணத்துக்கு வந்திருக்கிறவங்கள போங்கன்னு சொல்ல முடியும், அது என்னுடைய சைடு யாருமே கிடையாது பொண்ணு வீட்டு சைடில், ஆக்சுவலி அது முருகனுடைய சைட்லேருந்து யாராச்சும் ரிலேட்டிவ் இருக்கலாம்ல, அவங்கள எப்படி கல்யாணத்துக்கு வந்திருக்கலாம் போங்கன்னு சொல்ல முடியாது, அதெல்லாம் கண்டிப்பாக முடியாது ரோகிணி, எப்படி என்ன பண்ணுறது, இந்த விஷயத்தில் உனக்கு எந்த ஒரு ஹெல்ப்புமே என்னால் பண்ண முடியாது அப்படின்னு ரோகிணி கிட்ட சொல்லிடுறாங்க. வித்யாமி என்ன இப்படி சொல்லிட்ட, இது கடைசி நிமிஷத்தில் இப்படி சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணியுமே வித்யா கிட்ட பேசிகிட்டு இருக்கவும், அப்புறம் தான் அவங்க எங்கேயோ காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு நான் போய் அவங்கள பார்த்து பேசிட்டு வந்துடுறாங்க, அவங்க தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி பார்த்தீங்க அப்படின்னா வராங்க. ஸோ அப்போ அவங்கள தேடுறாங்க, அவங்க கிடைக்கல. ரோகிணி மறைஞ்சு நின்றுட்டுருக்காங்க. மீனா கிட்ட போய் பேசுகிறாங்க. இந்த மாதிரி இங்கே கல்யாணி இருந்தாங்களே, நீங்கள் அவங்கள பார்த்தீங்களா அப்படின்னவும், கல்யாணியா யார் அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க, என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் சேகரோடைய ஒய்ஃப், அவங்க இங்கே தான் எங்கேயோ இருந்தாங்க, க்ரீன் கலரில் சாரீ கட்டிட்டு மல்லிப்பூலாம் வச்சுக்கிட்டு இங்கே தான் சிம்பிளாக இருந்தாங்களே, நீங்கள் பார்த்தீங்களா, அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க டீட்டெயிலாக விசாரிக்கவும், யாருன்னே மீனாவுக்கு தெரியல. இல்லைங்க அப்படி யாரும் எனக்கு எதுவும் தெரியாது, நீங்கள் வேணால் தேடி பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ ரோகிணி எட்டி பார்க்குறாங்க. அவங்க மீனா கிட்ட தாண்டி ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க, என்னை பற்றி ஏதாச்சும் சொல்ல போகிறாங்க, நீ போய் எப்படியாச்சும் தடுத்து விடுடி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிட்டு இருக்காங்க. சரி இப்போவாச்சும் ஏதாச்சும் நான் பண்ணுறேன், இப்போ என்னால் ஏதாச்சும் பண்ண முடியும் அப்படின்னு அங்கே போகிறாங்க. வித்யாவுமே என்னாச்சு மீனா அப்படின்னு, இல்லைங்க யாரோ கல்யாணியா அவங்கள கேட்குறாங்க, எனக்கு யாருன்னு தெரியலங்க, உங்களுக்கு யாராச்சும் தெரியுமா வித்யா அப்படின்னு மீனா கேட்கவும், இல்லைங்க அப்படி யாரும் எனக்குமே தெரியாது, நீங்கள் வேணால் தேடி பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. வித்யா அப்படியே ஒரு வழியாக சமாளிச்சிடுறாங்க. மீனாவுமே அதுக்கப்புறம் சரிங்க எனக்கு நிறைய வேலை இருக்குது, நீங்கள் போய் அங்கே உட்காருங்க, இப்படி அலைஞ்சு தெரிஞ்சுட்டு இருக்காதீங்க, பொண்ணு நீங்கள் அப்படின்னு மீனா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்புறம் ரோகிணியுமே இருந்துக்கிட்டு என்னாச்சடி வித்யா அப்படின்னு கேட்கவும், எப்படியோ ஒரு வழியாக சமாளிச்சாச்சடி, உன்னதான் மீனா கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன், கல்யாணின்றதுனால அவங்களுக்கு யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கா மீனா, அதே ரோகிணின்னு கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வித்யா சொல்லிட்டு இருக்கவும், நீ வேற பயன்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு சரிடி நான் அங்கே போகிறேன் என்னை தேடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க நம்ம வித்யாவுமே. அதுக்கப்புறம் ரோகிணியுமே இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறது, இப்போது இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவங்க இங்கே தான் இருப்பாங்க போல இருக்கு, நாமளும் இங்கேருந்து போக முடியாது, ஏன்னா நம்மளுடைய ஃப்ரெண்டோட வித்யா கல்யாணம் இது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம வீட்டு ஆளுங்க எல்லாருமே வந்துடுவாங்க, ஆண்டி அங்கிள் எல்லாருமே வந்துடுவாங்க, ஸ்ருதி ரவி இவங்க முன்னாடி எல்லாம் மாட்டிக்கிட்டோன்னா அவ்வளோதான், என்ன பண்ண போகிறோன்னு தெரியல அப்படின்னு ரோகிணி பயங்கரமாக புலம்பிட்டு இருக்கவும் மறைஞ்சு நின்றுக்கிட்டு அப்போது மீனா அந்த பக்கம் இந்த பக்கம் பூ கொடுத்துக்கிட்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கு தேவையான
வேலைகள்லாம் செஞ்சுட்டு அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பக்கம் கிராஸ் ஆகும்போது ரோகிணி பயந்து பயந்து நின்றுக்கிட்டு ஏதோ வந்து பேசிகிட்டு இருக்காங்க தனக்குள்ளே. அப்போ வந்து மீனா அதை கவனிக்கிறாங்க. அதை கவனித்த மீனாவும் இன்னும் இவங்க இங்கே நின்று பயந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் க்ரீன் கலர் சாரீ அப்படின்னு கல்யாணின்னு கேட்டாங்க இல்லையா, அது ஞாபகம் வந்துடுது நம்ம மீனாவுக்கு. ஸோ அவங்கள ரோகிணியை பார்த்த உடனே க்ரீன் கலர் சாரீ பூ வச்சுருக்காங்கன்னு இவங்கள தானே சொன்னாங்க, ஒருவேளை ரோகிணியை தான் கல்யாணின்னு சொல்லியிருப்பாங்களோ, ஆனால் இவங்க பேர் தான் ரோகிணி, கல்யாணின்னு எதுக்கு சொல்லணும் அப்படி இப்படின்னு நிறைய ஆங்கிளில் மீனா வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனா டைரெக்டாகவே வந்து ரோகிணிக்கிட்டே நம்ம கேட்டுடலாம், ஒருவேளை இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி அந்த பேர் இது இருந்துச்சா என்னவோ, அவங்க ரிலேட்டிவ் சேகரோடைய ஒய்ஃப்னு சொன்னாங்களே, ஒருவேளை ரோகிணிக்கு இதுதானே ஃபஸ்ட் கல்யாணம், இதுக்கு முன்னாடி ரோகிணிக்கு கல்யாணம் ஆயிருக்குமா என்ன, ஒன்றுமே புரியலையே, இது கேட்கலாமா வேண்டாமா தப்பாயிடுமா அப்படின்னு மீனா யோசிச்சுக்கிட்டே வராங்க. இப்போது டேரெக்டாக வந்து ரோகிணி கிட்ட ஏங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நீங்கள் ஏன் இங்கே பயந்து பயந்து நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு உடனே திக்குன்னு பயந்துடுறாங்க ரோகிணி. என்ன மீனா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க உங்களுக்கு இதுக்கு முன்னாடி கல்யாணம் ஏற்கனவே ஆயிருக்கா, உங்கள் பேர் கல்யாணியா அப்படின்னு மீனா கேட்கவும் பயங்கர ஷாக் ஆகுது ரோகிணிக்கு. என்ன சொல்கிறீங்க மீனா நீங்கள் கல்யாணமா, என்னங்க நீங்கள் ஸ்டூபிட் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு இப்போ தானே ஃபஸ்ட் மேரேஜ், அதுவும் மனோஜ் கூட அப்படின்னு சொல்லிடுறாங்க. உங்கள் பேர் கல்யாணியா அப்படின்னு, என் பேர் ரோகிணி, நான் எதுக்கு இப்படிலாம் சொல்ல போகிறேன், நீங்கள் வேறு யாரோ நினச்சிக்கிட்டு என்கிட்ட பேசுகிறீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து யாரோ நினச்சிக்கிட்டு பேசுகிறீங்க அப்படின்னு ரோகிணி வந்து கேட்கவும், இல்லைங்க இங்கே கல்யாணத்துக்கு வந்தவங்க ஒருத்தவங்க இந்த மாதிரி இந்த கலர் சாரீ கட்டி இருக்கிறதா தான் சொன்னாங்க, அவங்க பேர் கல்யாணி, அவங்களுடைய ரிலேட்டிவ் ஒருத்தருடைய ஒய்ஃபா அவங்க, இப்போது எங்கன்னு தெரியல, அவங்கள பார்த்தாங்களா எங்கள் கல்யாணத்தில், அவங்கள கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, அது நீங்களா என்னமோன்னு தான் நான் கேட்டேன் அப்படின்னு. என் பேர் தான் ரோகிணி மீனா, உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல என் பேர், அப்படி இருக்கும்போது கல்யாணின்னா என்னை எப்படி நீங்கள் தேடிட்டு இருக்கலாம், இங்கே பாருங்கள் நிறைய பேர் மண்டபத்தில் க்ரீன் கலர் சாரீ கட்டியிருக்காங்க, நீங்கள் வேணா பாருங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் இல்லை நான் தான் தப்பாக நினச்சிட்டணும் அப்படின்னு. மீனா சும்மா நல்லா இருக்கிற குடும்பத்தில் பிரச்சனையை நீங்களே உண்டு பண்ணிடாதீங்க, யாரோ எதோ கேட்டாங்கன்றதுக்காக என்ன போய் கல்யாணி எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, இது ஆண்டிக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் பெரிய பிரச்சனையை ஆக்கிடுவாங்க, ஆல்ரெடி ஆண்டி என் மேலே கோவத்தில் இருக்காங்க, இப்போ யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு என் மேலே இந்த மாதிரி ஒரு பழியை போட்டிங்கன்னா அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி பேசிகிட்டு இருக்கோம். ரோகிணி நீங்கள் முதல்ல பயப்படாதீங்க, நான் எதர்ச்சியாக தான் கேட்டேன், நான் எதுக்கு இது அத்தை கிட்டலாம் சொல்ல போகிறேன், அவங்க கேட்டாங்கன்னு ஏதோ சந்தேகத்தில் கேட்டேன், நீங்கள் ஏன் அதுக்கு இப்படி தப்பாக நினச்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ரோகிணி அவங்க கல்யாணி யார் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னப்போ பயங்கரமாக பதற்றப்பட்டு மீனாவை திட்டாங்க. ஸோ இந்த விஷயத்த மீனா நினச்சி பார்க்குறாங்க, ரோகிணியா இவ்வளோ டென்ஷன் ஆகணும், அவங்கள பற்றி கேட்டால் கேஷுவலாக இல்லை நான் இல்லைன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே, இப்படியெல்லாம் ஏன் ரோகிணி சொல்கிறாங்க அப்படின்னு மீனாவுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறமா அந்த லேடியை கூப்பிட்டு, ஏங்க அம்மா வாங்கம்மா நீங்கள் யாரும் தேடிட்டு இருந்தீங்களே அவங்க கிடைச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. இல்லை அவங்கள தேடிக்கிட்டு தான் இருக்கேன், எங்கன்னு தெரியல அப்படின்னும்போது, அங்கே நின்றுட்டு இருக்காங்களே அவங்களா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லவும், பின்னாடி இருந்து பார்த்துட்டு ஆமாம் அவங்கள தான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மீனாக்குமே அப்போ ரோகிணியை தான் இவங்க கல்யாணின்னு சொல்லியிருக்காங்க, ஏம்மா அவங்களுடைய பேர் ரோகிணி ஆச்சே, அவங்க பேர் நீங்கள் கல்யாணின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு மீனா வந்து அவங்கக்கிட்டேயே ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அப்போது வந்துட்டு அவங்க இருந்துக்கிட்டு, இல்லைம்மா அவங்க எனக்கு நல்லா தெரியும், சேகரோடைய ஒய்ஃப் அவங்க பேர் கல்யாணி, அவங்க எனக்கு நல்லா தெரியும், அவங்க 2 பேருக்கும் இந்த மாதிரி டிவோர்ஸ் ஆகிடுச்சு, அவங்க சரியான குடிகாரம், அவங்களுக்கு ஒரு பையன் கூட இருக்கான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே மீனாவுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. அப்போ ரோகிணிக்கு இதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிருக்கா, இவங்களோட பேர் கல்யாணியா, கிறிஷ் ஆமாம் கல்யாணி, கிறிஷோடைய அம்மா பேர் கூட கல்யாணி இல்லை, கிறிஷு ஒரு குழந்தை, அவனுக்கும் அவங்களுடைய அம்மாவுக்கும் அவன் ஒரே பையன் இல்லை அப்படின்னு மீனா எல்லா அங்கேயும் யோசிச்சு கண்டுபிடிச்சிட்றாங்க விஷயத்த. அப்போது அவங்களுக்கு ஒரு பையன் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அவங்களுடைய பேர் கிருஷா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து அவங்கக்கிட்டே கேட்கவும், ஆமாம் அவன் பேர் கிறிஷ் தான், அவங்க கல்யாணி கூட தான் இருக்காங்க கிறிஷு, ஆமாம் கிருஷா காணோம், இவங்க மட்டும் இங்கே இருக்காங்க, அவங்கள உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைங்க எனக்கு தெரியாது, அவங்க பேர் ரோகிணின்னு கேள்விப்பட்டேன் அதான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா போட்டு வாங்குறாங்க அவங்கக்கிட்டேயே. அப்படியா சரி நான் அவங்கக்கிட்ட போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு அவங்க பேசலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு அவங்கக்கிட்ட கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி கேட்கவும், ஸோ இப்போது அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ மீனா அங்கே நின்று கவனிக்கிறதையும் ரோகிணி பார்த்துடுறாங்க. ரொம்ப அப்செட் ஆகுறாங்க ரோகிணிமே. என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீ கல்யாணி தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைங்க என் பேர் ரோகிணி, நீங்கள் வேறு யாரோ நினச்சிட்டு என்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு உங்களை நல்லாவே தெரியும், நீங்கள் கல்யாணி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசவும், அப்படியே ரோகிணி வந்துக்கிட்டு
இல்லைங்க நீங்கள் யாரோ நினச்சி பேசுகிறீங்க, இதோ வித்யா வரேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறாங்க. இதுலேருந்தே நல்லாவே மீனாவுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சு. கரெக்டாக அப்போ நம்ம யோசிச்சது கரெக்டாக தான் போச்சு. இவங்க ரோகிணிக்கு பின்னாடி பெரிய கதையே இருக்குது போல இருக்குது. இந்த விஷயத்த உடனே அவர்கிட்ட சொல்லணும் முத்துக்கிட்ட அப்படின்னு மீனா அவங்களை தேடி போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ரோகிணியோட அம்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா வித்யாவுடைய கல்யாணத்துக்கு தான் வந்திருக்காங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட் மகேஸ்வரி கூட. அப்போ உள்ளே வரும்போது இவங்கள பார்க்குறாங்க. அவங்க நல்லாவே தெரியும் அவங்களுக்கு இவங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க அப்படின்னு. அதனால அப்போவே ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க நம்ம ரோகிணியோட அம்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா. மகேஸ்வரி நீங்கள் உள்ளே போ நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஸ்வரியை உள்ளே அனுப்பி விட்டுட்டு அங்கே ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரோகிணியை பார்த்து போய் மகேஸ்வரி பேச போகிறாங்க. என்னாச்சு ரோகிணி, உன் அம்மா யாரையோ பார்த்து பயந்து போய் ஒளிஞ்சிட்றாங்க, அங்கேயே இருக்காங்க, வரவே மாட்டேன்றாங்க, கூப்பிட்டா கூட என்னாச்சு அப்படின்னு. இங்கே வாடி அங்கே பாரு அங்கே இருக்காங்கல்ல அவங்க வந்துட்டு தெரிஞ்சவங்க, எக்ஸ் ஹஸ்பண்ட் இருக்காருல்ல அவங்களுக்கு ஒரு தெரிஞ்சவங்க, அதனால தான் அம்மா பயந்துட்டு அதுதான் மறைஞ்சிட்ருக்கு போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, என்னடி இவங்க கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க, இப்போ இவங்க கிட்டேருந்து எப்படி தப்பிக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி அவங்களுக்கு என் மேலே சந்தேகம் வந்துடுச்சு, என்கிட்ட வந்து பேசினாங்க அவங்க, நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம ரோகிணியுமே வந்து மகேஸ்வரி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. தைரியமாக எதுவும் ஆகாது அப்படின்னு மகேஸ்வரியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, மீனா வந்து முத்துக்கிட்ட உண்மையை போய் சொல்ல போகிறாங்களா, முத்து என்ன விஷயம் அப்படின்றத நோண்டி கிளறி ரோகிணி யாருன்றதை தெரிஞ்சுக்க போகிறாங்களா, இல்லை ரோகிணி வந்து இப்போ அவங்களோட ஃப்ரெண்ட் அதாவது ரிலேட்டிவ்ஸ் கிட்ட மாட்டிக்க போகிறாங்களா, இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் என்ன அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ப்ளஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.